ஹாய் மச்சி. இந்த வீடியோ வந்து ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். சொல்லப்போனால் நிறையா பேருக்கு தேவைப்படுற டாபிக்னு சொல்லலாம். உங்கள் க்ரஷ்ஷுக்கு உங்கள் மேலே லவ் வருது அப்படின்னா அவங்க ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்கும், அவங்க எப்படி பேசுவாங்க, எப்படி நடந்துக்குவாங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. ஏன்னா பசங்க வந்து சில விஷயத்தை கூர்ந்து கவனிக்காதனால அந்த மாற்றத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்க மாட்டோம். ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன், அந்த பொண்ணு என்னென்ன பண்ணுவா உங்கள் மேலே காதல் வருது அப்படின்னா. சிம்பிள். இந்த வீடியோவை கொஞ்சம் பொறுமையாக உட்காந்து கவனிச்சிங்க அப்படின்னாலே போதும் கைஸ். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிஃப்ட் வாங்கி தருவா. கிஃப்ட் அப்படின்னா ஐஃபோன், லேப்டாப் அது மாதிரியா? சீரியஸாக அது மாதிரியெல்லாம் கிடைக்கும். ஆனால் இனிஷியல் ஸ்டேஜஸில் வந்து அதெல்லாம் கிடைக்காது. இனிஷியல் ஸ்டேஜில் அதை விட சூப்பராக கிடைக்கும். உங்களுக்கு பிடிச்ச ஒரு பொருளை வாங்கி கொடுப்பா. அதுவும் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். ரொம்ப பிடிச்ச பொருள்னால் நீங்கள் அந்த பொண்ணுகிட்ட சொல்லியிருப்பீங்க, எனக்கு இந்த சாக்லேட் பிடிக்கும், எனக்கு இந்த ஐஸ்கிரீம் பிடிக்கும், எனக்கு இந்த பர்ஃப்யூம் பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருப்பீங்க. ஸோ அந்த பொண்ணுக்கு இப்போ உங்களை பிடிச்சிருக்கனால உங்களுக்கு பிடிச்ச ஒரு பொருளை வாங்கி கொடுக்கணும்னு நினப்பா. அது ஒரு பெரிய பொருளாக இருக்காது, ஆனால் அந்த பொருள் உங்களை சந்தோஷமாக இழிக்க வைக்கும். கவனிக்க வேண்டிய விஷயம் நம்பர் 2, நீ நான் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுறத அப்படியே அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம ஒன்றா போவோம். மீ அண்ட் யூ அப்படின்றது லெட் அஸ் கோ டுகெதர். மீ யூன்றது வியாக மாறும். ஏன்னா நீங்கள் 2 பேரும் இப்போ பெட்டர் ஹாஃப் அப்படி ஆயிடுறீங்க அப்படின்ற போது பிரித்து பேச மாட்டா, ஒன்றா தான் பேசுவா. நம்ம வீடு, உங்கள் வீடு, எங்கள் வீடுன்னு இருக்காது, நம்ம வீடு. நம்மளே பேசுவோம்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, அப்படி அந்த உரிமை இருக்கும் போது தான் நம்மளோடது அப்படின்னு பேசுவோம். ஸோ இப்படி பேச ஆரம்பிக்கிறா அப்படின்னா ஒரு நல்ல நியூஸ். கவனிக்க வேண்டிய விஷயம் நம்பர் 3, அந்த பொண்ணு இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணாத விஷயத்தெல்லாம் அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணுவாள். இது நீங்கள் எப்போ தெரிஞ்சுக்கலான்னா, நீங்கள் நல்ல ஒரு லிசனராக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த வித்தியாசங்கள் வந்து தெரியும். நீங்கள் எப்பயுமே லிசன் பண்ணலன்னு வைங்களேன், அந்த பொண்ணு நார்மலாக பேசுகிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தெல்லாம் நம்ம கூட டிஸ்கஸ் பண்ணது இல்லையே, இப்போ டிஸ்கஸ் பண்ணுறாளே அப்படின்னு சொல்லி நீங்களே வந்து யோசிக்க ஆரம்பிப்பீங்க. ஓகே, அப்போ இந்த பொண்ணுக்கு நம்மளை பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு, அதனால தான் இந்த விஷயத்தை வந்து டிஸ்கஸ் பண்ணுறா அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். கவனிக்க வேண்டிய விஷயம் நம்பர் 4, அந்த பொண்ணு அவளுக்கு பிடிச்ச இடத்துக்கு உங்களை கூட்டிகிட்டு போகணுன்னு பார்ப்பா. ஏன்னா அந்த பொண்ணுக்கு வந்து உங்களுக்கு தெரிவிக்கணும்னு ஆசைப்பட்றான், எனக்கு இந்த இடம் பிடிக்கும், இங்கே வந்தால் மனசுக்கு ஒரு நிம்மதி. அது கோயிலாக இருக்கலாம், அது ஒரு பார்க்காக இருக்கலாம், அது ஒரு மியூசியமாக இருக்கலாம், எதுவாகவும் இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கும் அவள் வந்து உங்களை கூட்டிகிட்டு போக சொல்லுவாள். அவளுக்கு அந்த இடம் பிடிக்கலைனாலும் அவள் வந்து என்னை கூப்பிட்டு போன்னு சொல்லுவாள். ஏன்னா அந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஸோ உங்களை ஹாப்பியாக வச்சுருக்கணும். இந்த இடத்துல அது காதல்னு இப்படி மாறும்போது எல்லாமே ஆளே மாறுவோம். இதெல்லாம் வந்து கொஞ்சம் கவனித்து கூர்ந்து பார்த்தா உங்களுக்கு அந்த வித்தியாசங்கள் தெரியும். கவனிக்க வேண்டிய விஷயம் நம்பர் 5, அந்த பொண்ணு மித்த பசங்க கூட பேசுகிறத அப்படியே கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடுவா. ஏன்னா அந்த பொண்ணுக்கு உங்கள் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு அப்படின்ற போது மித்த பசங்க எல்லாம் அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் போயிடுவாங்க. நீங்கள் மட்டும்தான் ஒரே ஃபோக்கஸாக இருப்பீங்க. அந்த பொண்ணு வந்து எப்போ மித்த பசங்களோட பேசுவானா, ஏதோ உண்மையிலே வந்து ஒரு அவசியம் வருது அப்படின்ற போது தான் மித்த பசங்க கூட பேசுகிறதோ போய் வெளியே போகிறதோ இதெல்லாம் நடக்கும். மித்தபடி மித்த பசங்க கூட பேசவே மாட்டா. ஒரு பொண்ணுக்கு உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு அப்படின்னா மித்த பசங்களை பற்றி கவலையே படமாட்டா. அவள் கவலை எல்லாம் ஒன்று நீங்கள் மட்டும்தான். ஓகே கைஸ், இதெல்லாம் வந்து ரொம்ப லெஜிட்டிமேட்டான பாயிண்ட்ஸ். நார்மலாக ஒரு பொண்ணு இந்த வீடியோவை பார்த்தா கூட ஆமாம் ப்ரோ கரெக்டு அப்படின்னு சொல்லுவா கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். செகண்ட் பார்ட்டும் இதில் இருக்குது. கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.